ஒரு மாதத்திற்கு முன்பாக புதுசாக வெளியிடப்பட்ட புத்தகம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த புத்தகம் தான் அது. மறுமலர்ச்சி நாயகர் மௌதுதியின் சிந்தனைகள் அப்படின்ட்டு, இமாம் மௌதுதியின் சிந்தனைகள் ஒரு பார்வை அப்படின்ட்டு. மௌலானா மௌதுதி அவர்கள் பற்றி ஏன் நம்ம இன்றைக்கி பேசணும் அப்படின்னா, ஜமாத்தே இஸ்லாமியோடைய ஃபவுண்டர் அவர் தான் இதை உருவாக்கியது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எந்த இயக்கத்தில் இருக்கோமோ, எந்த அமைப்பில் சேர்ந்து கைகோர்த்து ஜமாத்தாக பல நற்பணிகளை செய்கின்றோமோ, சீரிய சிந்தனையை நமக்குள்ளே உள்வாங்கிக்கிறோமோ, அந்த சிந்தனையோடைய ஆரம்பம் யார்கிட்ட இருந்து வந்துச்சோ அவரை பற்றி, அவருடைய சிந்தனையை பற்றி தெரிந்து கொள்வது அப்படின்றது இயக்கத்தில் ரொம்ப நாளைக்கு பயணம் செய்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு தூண்டுதலாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஒரு அமைப்பு, எந்த ஒரு இயக்கமாக போங்க, அங்கே அந்த இயக்கத்துடைய வரலாறு தெரியாமல் அந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இல்லை தலைமையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாள் தலைமையிலேயோ உறுப்பினராகவோ நீடிக்கிறதே இல்லை. டக்குன்னு வெளியில் வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா அதோடைய வரலாறு அவங்களுக்கு தெரியல. இஸ்லாமிய சமூகம் எடுத்துக்கோங்க, நிறையா பேர் வெளியில் போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க குரானே படிக்கிறது இல்லை, ஹதீஸே படிக்கிறது இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது இல்லை. நம்முடைய வரலாறு என்ன, அதனுடைய பின்னாடி நடந்த போராட்டங்கள் என்ன, அதற்காக தியாகங்கள் என்ன, செய்யப்பட்ட தியாகங்கள் என்ன, அதனுடைய சிந்தனை என்ன, அதனுடைய வழிமுறை என்ன, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. இப்போ அந்த மாதிரி நிலையில தான் அவங்க என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் போயிடுறதை பார்க்குறோம். இப்போ மௌலானா மௌதுதி அவர்கள் 1979 செப்டம்பர் 23 மரணம் அடைகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் இறந்து ஒரு வருடம் கழித்து யூசுஃப் அல் கர்லாவிக்கிட்ட இமாமுடைய மாணவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மௌலானா மௌதுதி அவர்களுடைய சிந்தனை குறித்து நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு. இப்போ மௌலானா இமாம் அவர்கள், யூசுஃப் அல் கர்லாவி அவர்கள் ஆரம்பித்து ஒரு சில பேப்பர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணோன்னே அடுத்தடுத்த வேலையின் காரணமாக அதை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் போனதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, அந்த வேலையை எடுத்துகிட்டு விட்டுட்டோமே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வேகமாக அந்த வேலையை முடித்து ஒரு புத்தகமாக தயாரித்தது தான் மறுமலர்ச்சி நாயகர் இமாம் மௌதுதியின் சிந்தனைகள் அப்படின்ட்டு. இது முழுக்க அரபி புத்தகம். ஆக்சுவலி இமாம் மௌலவி நூஹ் மஹ்லரி அவர்கள் இதை தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இது வெளியானது. நான் முழுவதுமாக படித்தேன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அருமையான இது. யூசுஃப் அல் கர்லாவி அவருடைய மாணவர்களுக்கு மௌதுதி குறித்து எந்த மாதிரி சிந்தனை, அவருக்கு பின்னாடி எவ்வளோப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது, அன்றைய காலகட்டத்தில், அதாவது ஜமாத்தை உருவாக்கிய அந்த நாட்களில் ஜமாத்தோடைய சிந்தனை இல்லாமல் வேறுபட்ட என்னென்ன மாதிரி சிந்தனைகள் இருந்தது, மௌலானா மௌதுதி அவர்கள் எதற்கு இந்த சிந்தனையை கொண்டு வந்தாங்க, அதில் ஒரு மிகப்பெரிய புரட்சி எப்படி ஏற்படுத்தினாங்க அப்படின்றத ஒரு டீட்டெயில்டாக கிட்டத்தட்ட 140 பக்கங்கள் மௌலானா அவர்கள் எழுதுகிறாங்க. மௌலானா மௌதுதி குறித்து யூசுஃப் அல் கர்லாவி எழுதுறது நம்ம பார்க்குறோம். இப்போ மௌலானா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு, இந்த சிந்தனையை இந்த இந்திய திருநாட்டில் கொண்டு வருவதற்கு எழுந்தபோது இங்கே என்ன அப்படின்னா, உஸ்மானிய கிலாஃபத் முழுவதுமாக வீழ்ச்சி அடைந்திருந்தது. இப்போ இந்த உலகத்தில் இஸ்லாமுக்கான கிலாஃபத் அப்படின்ற ஒரு சிஸ்டமே இல்லாமல் போயிடுச்சு. அதை பற்றி ஒரு பெரிய வரலாறு, நம்ம அதை இங்கே பேச வரல. இப்போ மௌலானா மௌதுதி அவர்கள் பார்க்குறாங்க, உலகம் ஃபுல்லாக இஸ்லாத்திற்கு எதிரான வழிமுறைகள், செயல்முறைகள் இருக்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கும்போது மௌலானா அவர்கள் கிட்டத்தட்ட 6-7 சிந்தனைகள் இஸ்லாமுக்கு எதிராக, ஆனால் இஸ்லாமிய மக்கள் அதை ஃபாலோ செய்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. முதல் சிந்தனை மௌலானா அவர்கள் பார்க்குறாங்க பாரம்பரிய சிந்தனை, அதாவது மரபொலி சிந்தனை. அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? முஸ்லீம்கள் தான். அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, மதுஹபுடைய சிந்தனையிலிருந்து யாராவது ஒருத்தர் வெளியேறிட்டால் அவர் முர்தத் ஆயிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டார். இமாம் சாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, மாலிக், ஹம்பல், இமாம் சாஃபி, இமாம் ஹனஃபி, இவங்க 4 பேர் உருவாக்குன அந்த மதுஹபை ஒவ்வொருத்தரும் யார் அந்த இமாமை ஏற்றுக்கிட்டாங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த மதுஹப்ல இருந்து யாராவது ஒருத்தர் வெளியில் போயிட்டா அவர் முர்தத் ஆகிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டார் அப்படின்ற அளவுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு மக்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுதான் சரி, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதை விடுத்து வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. எல்லா மதுஹப்லையும் அது இருந்ததை பார்க்குறோம். ஆனால் இங்கே யூசுஃப் அல் கர்லாவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமாம் சாஃபி அவர்களுடைய புத்தகத்தை ஆழ்ந்து படிக்காததுடைய விளைவு தான் அது. இமாம் சாஃபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய புத்தகங்கள்லேயே
பழைய மதுஹபில் இருந்து புதிய மதுஹபில் இருந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய மதுஹபிலேயே சேஞ்சஸ் பண்ணாங்க இமாம் ஷாஃபி அவர்கள். இமாம் ஹனஃபி அவர்கள் கூட என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய மதுஹபை ஃபுல்லாக எழுதிட்டு கடைசியாக அவர் எழுதின வார்த்தை என்ன அப்படின்னா, நான் என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த மதுஹபை உங்கள் முன் வைக்கின்றேன், நீங்கள் இதை எடுத்து படிக்கலாம், இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வரலாம். ஒருவேளை நான் எடுத்துக்கொண்ட குர்ஆன் வசனத்தையோ அல்லது நான் எடுத்துக்கொண்ட ஹதீஸையை விட சிறந்த ஹதீஸ் உங்களுக்கு கிடைத்தால், சிறந்த குர்ஆன் வசனம் உங்களுக்கு கிடைத்தால், அது சிறப்பதாக தோன்றினால் நீங்கள் அதை ஃபாலோ செய்யலாம், அது உங்கள் மீது குற்றம் இல்லை. இதை ஒருவர் ஃபாலோ செய்யலை அப்படின்னா அவர் நரகவாதி கிடையாது அப்படின்னு அந்த புத்தகத்துடைய மதுஹபுடைய இறுதி பகுதியில் இமாம் ஹனஃபி அவர்கள் தன்னுடைய முழுமையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. இமாம்களுடைய சிந்தனை அப்படி தான். அவங்க ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி அடிப்படையில் செஞ்சு முன்னாடி வச்சுருவோம், நீங்கள் அதை படிங்க, ஆராய்ச்சி செய்யுங்க, இது இலகுவாக நம்ம புரிய வைக்கிறோம் உங்களுக்கு, இதை ஃபாலோ செய்யலாம், இல்லை இதை விட பெட்டர் சிறந்தது ஒன்று இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ செய்யலாம் அப்படின்னு வைக்கிறது தான். ஆனால் அந்த இமாம்களை ஃபாலோ செய்யக்கூடிய அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அறிஞர்களாக இருக்கட்டும், அவங்கள பின்தொடரக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மாற்று சிந்தனை அல்லது புதிய சிந்தனை அல்லது புதிய கோணம் அதிலிருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. இதை மௌலானா அவர்கள் பார்க்குறாங்க. அப்போ இஜ்திஹாத் அதாவது ஆராய்ச்சி செய்தல் அப்படின்றதுலேருந்து அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வாசலை அடிச்சிட்டாங்க அப்படின்னு மௌலானா பார்க்குறாங்க. இன்னொரு இது பார்க்குறாங்க மௌலானா அவர்கள். இதில் யூசுப் அல் கர்லாவி அதெல்லாம் நினைவுபடுத்துகிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூட நம்பிக்கையின் சிந்தனைகள், சூஃபிசம். இப்போ மௌலானா பார்த்தாங்க பாரம்பரிய மரபொலி இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா முஸ்லீம்கள்கிட்ட சூஃபிசம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபித்தோழர்கள் இருந்த சூஃபிசத்துக்கு அப்படியே அகைன்ஸ்டாக மாற்றாக உருவான ஒரு சிஸ்டம் தான் இன்றைக்கி. அந்த மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க, எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் உங்களுடைய கஷ்டங்களை போக்கிடுவோம், நாங்களும் எங்களுடைய குருமார்களும் முருதர் செய்யக்கூடிய அவங்களும், அதாவது என்ன சொல்கிறது, பையத் கொடுப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் எந்த அளவுக்கு அப்படின்னா அதிக அளவு அபூர்வமான அந்த மேஜிக்கல் பவர் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற அந்த சிந்தனைகள் இருக்குது அவங்கள்ட்ட. அவங்களுக்கு கீழே வரவங்கள அவங்க எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு மையத்தை குளிப்பாட்டுவோர் முன்னாடி மையத்து எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்போ எங்களுடைய குரு ஒன்று சொன்னார் அப்படின்னா அதுக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். அவர் நில்லுனா நிற்கணும், திரும்பினா திரும்பணும், உட்காருனா உட்காரணும், செய்யினா செய்யணும், செய்யாதுன்னா செய்யக்கூடாது. அவருடைய எல்லா செயல்களையும் அவருடைய அந்த ஆன்மீக குரு கட்டுப்படுத்துவார் அப்படின்ற அந்த சிந்தனை இருந்தது. அதை மௌலானா அவர்கள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூசுப் அல் கர்லாவி அவங்க சொல்கிறாங்க, இந்த சிந்தனை எப்படி உருவாகுது அப்படின்னா, உண்மையிலேயே ஆரம்பத்தில் நிறைய இமாம்களாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாத்திற்காக போராடிய நிறைய இமாம்கள் அறிஞர்களாக இருக்கட்டும் எல்லாமே சூஃபிகளாக இருந்திருக்காங்க. இமாம் மௌலானா மௌதூதி அவர்கள் கூட சூஃபியோடைய பரம்பரையிலிருந்து வந்தவங்க தான் அப்படின்றத கூட இங்கே மௌலானா அவர்கள் நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இன்று சூஃபிசம் அப்படின்றது முந்தைய நபிமார்களுடைய தோழர்களுடைய மிகப்பெரிய அறிஞர்களுடைய சிந்தனையிலிருந்து வேறுபட்ட சிந்தனையில் இது இருக்குது, அதை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு மௌலானா அவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், மேற்கத்திய சிந்தனை மௌலானா அவர்கள் பயங்கரமாக எதிர்த்த அன்றைய காலகட்டத்தில் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையாக வெஸ்டர்ன் கல்ச்சரை அந்த தாட்ஸை பார்க்குறாங்க. வெஸ்டர்ன் தாட்ஸ் இப்போ நபி குர்ஆனுடைய சிந்தனைக்கு மாறுபட்ட உலகம் மட்டுமே ஒரு மெயின் விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் மேற்கத்திய சிந்தனை அப்படின்னு பார்க்கணும். மௌலானா அவர்கள் அதனுடைய தீமைக்கு எதிராக அதனுடைய பலவீனத்திற்கு எதிராக பயங்கரமாக போராடினதை பார்க்குறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, முஸ்லீம்கள் நிறைய பேர் மேற்கத்திய சிந்தனை தான் சிறந்தது அப்படின்ற அளவுக்கு என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா பொது வெளியில் பேச ஆரம்பித்தாங்க. எகிப்தில் ஒருத்தர் பேசுகிறது யூசுப் அல் கர்லாவி இதில் பதிவு செய்கிறாரு. இங்கே பாருங்கள், மறுமலர்ச்சி தெளிவாக உள்ளது. மறுமலர்ச்சி அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. அது ஐரோப்பாவில் தோன்றியிருக்கு. அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, அதில் இனிப்பு இருந்தாலும் சரி கசப்பு இருந்தாலும் அதை யார் பின்பற்றுவாரோ அவர் தான் வெற்றி அடைவார். யார் அதிலிருந்து வெளியில் வந்துட்டாரோ அவர் கண்டிப்பாக தோல்வி அடைந்தவர், அறிவில்லாதவர் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அந்த சிந்தனை எஜிப்தில் இருந்து எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் பரவி இருக்கு. அது அப்படியே மெதுவாக இன்றைக்கி முஸ்லீம்கள்கிட்டையும் மேற்கத்திய சிந்தனை தான் சிறந்தது, இந்த உலகம் தான் சிறந்தது, இதில் உள்ள பொருட்கள் தான் சிறந்தன, இங்கே வாழும் வாழ்க்கை தான் சிறந்தது, இதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அந்த சிந்தனை கோட்பாடு இன்றைக்கி முஸ்லீம்கள் மத்தியில் இருந்ததை மௌலானா அவர்கள் பார்க்குறாங்க.
மௌலானா அவர்கள் அடுத்து பார்த்தது என்ன அப்படின்னா நியாயப்படுத்தும் சிந்தனை. அதாவது முஸ்லீம்களில் அறிஞர் பெருமக்கள் சில பேர் இருக்காங்க, சில அதை குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மேற்கத்திய சிந்தனையை மனதளவில் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கிட்டு அதை இஸ்லாத்திற்கு சாதகமாக அதை எப்படி திருப்புவது அப்படின்னா பல்கி பெருகலை, நீங்கள் வட்டி கொடுக்குறீங்க, பெருசாக உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னா வட்டி ஹலால் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி அவங்க ஹிஜாபு, தலாக்கு, இந்த மாதிரி இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இலகுவை ஏற்படுத்திக்கிட்டே போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறத மௌலானா அவர்கள் அந்த சிந்தனையை வந்து இங்கே காட்டுறாங்க. சுன்னாவை மறுக்கக்கூடிய அந்த சிந்தனையும் மௌலானா அவர்கள் பார்த்தாங்க. சுன்னாவை மறுக்கக்கூடிய அந்த சிந்தனை எந்த அளவுக்கு அப்படின்னா குரான் போதும், ஹதீஸ்லாம் தேவையில்லை, அதாவது ஹதீஸ் விளக்கம் கொண்டு தான் குரானை புரிஞ்சுக்க முடியும், அந்த சிந்தனைக்கு அவங்க வரவே இல்லை. அப்போ சுன்னாவை அவங்க வந்து முழுவதுமாக எடுத்துட்டு குரானை மட்டும் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய வழிகாட்டுதலுக்கு நேர்வழிக்கு போதுமானது அப்படின்ற போது மௌலானா மௌதூதிக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இது வந்துச்சு, விவாதம் வந்துச்சு. அதில் மௌலானா அவர்கள் ஆதாரங்களோடு அவங்கள தோல்வியடை செய்தார்கள் அப்படின்றத வந்து மௌலானா அவர்கள் இங்கே வந்து சுட்டி காட்டுறாங்க. காதியானியர்களுடைய சிந்தனையும் வந்து மௌலானா அவர்கள் பார்த்தாங்க. காதியானிகள் பற்றி உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு நபி வரப்போகிறாரு, அந்த நபியின் மூலமாக வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்ற நபியோடைய வரவு முற்று பெற்றுச்சு அப்படின்ற அந்த சிந்தனைக்கு எதிரான சிந்தனையை அந்த மக்கள் வந்து கொண்டு வந்ததை வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஜிஹாத் செய்ய தேவையில்லை, இன்னொரு புது நபி வந்துட்டார், அந்த நபி என்ன செய்வார் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஒரு புதிய ஷரியத்தை வந்து அந்த மக்கள் வந்து இன்றைக்கி பரப்பிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறோம். இதெல்லாம் வந்து மௌலானா அவர்கள் இயக்கத்தை உருவாக்குவதற்கு, இயக்க சிந்தனையை அல்லது இந்த இஸ்லாமிய சிந்தனையை கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த இந்திய திருநாட்டில் அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ மௌலானா அவர்கள் யோசிக்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு சில குரூப் வணங்குறதுல மட்டுமே, ஒரு சில குரூப் இல்லை அப்படின்னா நற்பண்புகளில் மட்டுமே, இதெல்லாம் தாண்டி மௌலானா அவர்கள் எந்த மாதிரி சிந்தனையை வச்சாங்க அப்படின்னா இஸ்லாம் அப்படின்றது ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் ஆட்சி செய்யக்கூடியது. அது வணிகமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, பள்ளி வாயிலாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் அங்கே இஸ்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும், இஸ்லாமுடைய அந்த சிந்தனை அங்கே புகுத்தப்பட வேண்டும், இஸ்லாமிய வழிமுறை ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்றது வந்து மௌலானா அவர்கள் அந்த மாதிரி சிந்தனையை வந்து கொண்டு வந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மௌலானா சொல்கிறாங்க, மௌலானா மௌதூதி அவர்களுடைய ஒரு கண் இஸ்லாத்துலையும் இன்னொரு கண் சமகால பிரச்சனைகள், சமகால சூழல், அதையும் வந்து ஒரே நேரத்தில் பார்த்தது. இன்றைய சமகால தேவைக்கு ஏற்றாப்புல இஸ்லாம் என்ன வழிகாட்டுதல் தருது அப்படின்றத புரிஞ்சிருந்தாங்க மௌலானா அவர்கள். அதற்கு ஏற்றாப்புல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் குறித்து ஒரு தெளிவான சிந்தனையை வந்து ஏற்படுத்தினாங்க அந்த இயக்கம் உருவாக்குவதற்கு முன்பாக. இப்போ இயக்கம் அதுவரை ஆரம்பிக்கவே இல்லை. மௌலானா மௌதூதி அவர்கள் இந்த சிந்தனையை தர்ஜுமனுல் குரான் அப்படின்ற பத்திரிகையின் மூலமாக தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில் போய்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். முக்கியமாக அல் ஹிஜாப் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. அந்த நூலில் மேற்கத்திய சிந்தனையுடைய அந்த கோர முகத்தை அவங்க வந்து தோளிர்த்து காட்டுறாங்க. இஸ்லாம் ஹிஜாப் குறித்து என்னென்ன மாதிரிலாம் விஷயங்களை வந்து கொடுக்குது, அதற்கான ஆதாரங்களை வந்து இதில் பட்டியலிடுறாங்க. அப்போ அந்த மக்களுடைய, அதாவது ஜமாத்தை, முக்கியமாக மௌலானா மௌதூதியை எதிர்க்கக்கூடிய மக்களுடைய சிந்தனைகள் என்ன அப்படின்னா நாம் மேற்கத்திய சிந்தனைக்கு உட்பட்டு அதை விரும்பக்கூடிய நிலையில் மௌலானா மௌதூதி அவர்கள் மேற்கத்திய சிந்தனையை எதிர்க்கக்கூடியவராக இருக்கார். இப்போ இவரை நம்ம எதிர்க்காமல் நம்முடைய மேற்கத்திய சிந்தனையை மேலோங்க செய்ய முடியாது, அல்லது நாம் எதில் வந்து இன்பம் காண்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து இஸ்லாத்துக்கு வேறு ஆங்கிளில் காட்டுறோமோ அது இந்த சிந்தனைக்கு எதிரானது அப்படின்ற அளவில் மௌலானா மௌதூதியை எதிர்க்கக்கூடிய அந்த மக்களாக வந்து அவங்க மாறினது தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக வந்து இங்கே வந்து அவங்க சொல்கிறத வந்து பார்க்குறோம். பொதுவாகவே மௌலானா மௌதூதி அப்படின்னும் போது யூசுப் அல் கர்லாவி சொல்கிறாங்க அவர் ஒரு சீர்திருத்தவாதி. ஏன் அப்படின்னா ஒரு சீர்திருத்தவாதி எப்படி இருப்பாங்க அப்படின்னா சமூகத்துடைய மருத்துவராக அவர் இருப்பார். சமூகத்தில் இருக்கக்கூடிய நோயை தன்னுடைய அகப்பார்வை கொண்டு பார்ப்பார், அதனுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்ப்பார், அதற்கான உண்மையான காரணம் என்னன்னு தேடுவார், அதற்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிப்பார். இதை மௌலானா மௌதூதி அவர்கள் செஞ்சாங்க. இப்போ சமூகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது அதை எப்படி களைவது, அதற்கான உண்மையான தேடுதல் என்ன, மௌலானா அவர்கள் அதற்கான ஒவ்வொரு விளக்கத்தையும் தன்னுடைய தர்ஜுமனுல் குரானில் எழுதிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் அறிஞர்கள்லாம் அதை படிக்க அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதை வந்து பார்க்குறோம். மௌலானா அவர்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனை எந்த அளவுக்கு அப்படின்னா
இந்த ஜாஹிலியாவிலிருந்து, அதாவது இஸ்லாத்திற்கு எதிரான அந்த சிந்தனையிலிருந்து மக்களை வெளியில் கொண்டு வந்து அவங்கள, அதாவது அந்த தலைமைத்துவம், இன்றைக்கி ஜாஹிலியா கையில் தலைமைத்துவம் இருக்குது, அந்த தலைமைத்துவத்தை அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி தூய்மையான இஸ்லாமை பின்பற்றக்கூடிய நன்மக்களுடைய கைகளில் கொடுக்கறது தான் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்ததாக யூசுஃபுல் கர்லாவி அவர்கள் வந்து இங்கே வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. மௌலானா மௌதூதி அவர்களுடைய சிந்தனையை வந்து பாருங்கள். மௌலானா மௌதூதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் எழுத்து பணியிலே இருந்துட்டு இப்போ அவங்களுடைய சிந்தனையில் வருது ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஏன் இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எப்போ ஒரு சிந்தனை ஆரோக்கியமாக இருக்கோ மக்கள்கிட்ட அது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றதுக்காக மட்டுமே செல்வாக்கு கிடையாது. அப்போ அதை மனப்பூர்வம் நம்பி அதற்காக தியாகங்கள் செய்து அதற்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தால் தான் அந்த சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா மேலோங்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வஹி இறங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை உள்வாங்குறாங்க. அந்த விஷயத்தை கொண்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த சிந்தனையை உள்வாங்கி அதற்காக தியாகம் செஞ்சு அதற்காக உழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சஹாபாக்களுடைய கூட்டத்தை உருவாக்குறாங்க. இப்போ மௌலானா மௌதூதி அவர்கள் அதை யோசிக்கிறாங்க. இப்போ இந்த ஜாஹிலியா சிந்தனையிலிருந்து மக்களை அப்புறப்படுத்துவதற்கும் இஸ்லாமிய சிந்தனையை கொண்டு போவதற்கும் ஒரு இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும். அதில் அந்த மனிதர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க ஜாஹிலியாவிலிருந்து இஸ்லாத்திற்கு எதிரான செயல்களிலிருந்து அந்த சிந்தனையிலிருந்து வெளிவந்த மக்களாக அந்த மக்களை உருவாக்கணும் நம்ம அப்படின்ற சிந்தனையின் அடிப்படையில் மௌலானா மௌதூதி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே யூசுஃபுல் கர்லாவி ஒரு அழகான அரபு கவிதையை நினைவுபடுத்துகிறாரு. வாளின் கூர்மை பிரகாசமாக தான் இருக்கும், ஆனால் அது ஒரு தீரனின் கையில் இருக்கும்போது தான் போர் வீச்சாக மாறுகிறது. அதே போல தான் ஒரு கான்செப்ட், ஒரு சிந்தனை ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்க, ஆனால் அது யாருடைய கையில் இருக்கும்போது, அது நல்ல ஒரு சீர்திருத்தவாதி கையில் இருக்கும்போது தான் அது இயக்கமாக மாறுகிறது. அதே போல் மௌலானா மௌதூதி அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌலானா மௌதூதியுடைய அழைப்பு 3 கான்செப்ட். ஒன்று பொதுவாகவும் முஸ்லீம்களுக்காகவும், என்ன அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது. 2வது கான்செப்ட் என்ன, முஸ்லீம்களுக்கானது. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குறீங்க அப்படின்னா அல்லாஹ்விற்கு முரணான அல்லாஹ் தடுத்த செயல்களிலிருந்து முழுவதுமாக விலகி அல்லாஹ்விற்காக மட்டும் அப்படின்ற தூய்மையான எண்ணத்தோடு உங்கள் செயல்களை அமைச்சுக்கிறது. 3வது என்ன அப்படின்னா அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை வந்து மௌலானா அவர்கள் முன்னிறுத்துறாங்க. இந்த உலகத்தில் ஒழுக்கக்கேடு நிறைந்த அசுத்தமான அந்த மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆட்சியை பறித்து அல்லாஹ்வை மட்டுமே மறுமையை மட்டுமே நம்பக்கூடிய தூய்மையான உள்ளம் படைத்த அந்த மக்கள்கிட்ட இந்த உலகத்துடைய ஆட்சியை ஒப்படைப்பது. இந்த 3 விஷயத்திற்காக மௌலானா அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க இந்த இயக்கத்தை அப்படின்றத வந்து ஆசிரியர் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், பொதுவாகவே இந்த இயக்க பணி, அழைப்பு பணி, அது மட்டும் இல்லாமல் அரசியல், இதில் ஈடுபடக்கூடியவங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த மாதிரி அறிவுத்திறன் சார்ந்த விஷயங்களை உருவாக்க முடியாது. இப்போ ஒரு சில வரலாறில் பார்க்குறோம், சையது ஜமாலுதீன் ஆப்கானி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர், ஆப்கானிஸ்தான். இப்போ அவர் நல்ல சிந்தனையாளர், ஒரு மிக சிறந்த இயக்கத்தை உருவாக்குனார். ஆனால் அவர் என்ன செய்யலை அப்படின்னா அதிகமாக எழுதவே இல்லை, ஒரு சில கட்டுரைகள் மட்டும் எழுதினார். அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா நம்ம மூலமாக உருவாக்குறவங்க எழுதுவாங்க, சிறந்த கட்டுரைகள், சிறந்த புத்தகத்தை உருவாக்குவாங்க. அதே மாதிரி அவருடைய மாணவராக இமாம் முகமது அப்துஹு, அவரும் சிறந்த அறிஞர், சிறந்த ஸ்காலர் அதே நாட்டில். இப்போ அவர் மாணவர் அதே மாதிரி தான் இயக்கத்தை உருவாக்குனாங்க, அதன் வழியில் கொண்டு போனாங்க. அவர்கிட்டையும் வந்து என்ன செய்யலை அப்படின்னா புத்தகம் உருவாகலை. அவருடைய மாணவர் முகமது ரஷீத் ரிலா இமாம் அவர்கள் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதுகிறாங்க. ஆனால் பாருங்கள், இன்னொரு எஜிப்தில் நம்ம பார்க்குறோம் இமாம் ஷஹீத் ஹசனுல் பன்னா, அவங்க அதிகமாக வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பேச தான் செஞ்சாங்க, எழுதவே இல்லை. இப்போ அவர் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணார், நம்மளுடைய இந்த இஹ்வானுல் முஸ்லிமீன்களுக்காக, இந்த இயக்கத்திற்காக நிறையா எழுதியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கடைசி காலகட்டங்களில் 2-3 நூல்களை அவர் எழுதினார். அப்படின்றதோட அவருடைய வாழ்க்கை முடியுது அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஆனால் இதை கம்பேரிட்டிவ் பண்ணிவிட்டு யூசுஃபுல் கர்லாவி சொல்கிறாங்க, இமாம் மௌலானா மௌதூதி அவர்கள் மட்டும்தான் ஒரே நேரத்தில் அறிவு சிந்தனை ரீதியாகவும் இயக்க சிந்தனை ரீதியாகவும் மக்களை வார்த்தெடுக்க வேண்டும், அது நீண்ட காலம் பயணிக்க வேண்டும். அந்த இயக்கத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் ஜாஹிலியாவுக்கு எதிரான விஷயங்களை இது கையில் எடுக்கும். அதே சமயத்தில் இந்த உலகம் சுபிட்சமாக இறையாட்சி கொண்டு வருவதற்கு அல்லது இறைவன் விரும்பக்கூடிய நன்மக்களை கொண்டு வருவதற்கு அந்த இயக்கத்திலிருந்து ஆளுங்க வருவாங்க.
ஜாஹிலியாவுக்கு எதிராக அவங்க போராடுவாங்க, அந்த சிந்தனை அவங்கள்ட்ட உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்டிங் பிளான், தொலைநோக்கு சிந்தனையில் மௌலானா அவர்கள் இந்த இயக்கத்தை வந்து உருவாக்குனாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். பாருங்கள், பெரும்பாலும் மௌலானா மௌதூதி அவர்களுடைய வாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையாக வெளிமக்கள் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்க தஹஜ்ஜத் தொழுவ மாட்டாங்க, சுன்னத்தெல்லாம் தொழுவ மாட்டாங்க, வருவாங்க ஃபர்லு தொழுவாங்க, ஓடி போயிடுவாங்க. அவங்கள்ட்ட அந்த திக்ரு, அந்த இறைவனோட உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து அவனை மெய் மறந்து திக்ரு பண்ணுறது, இந்த பள்ளியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் இது பண்ணுறது, அந்த சிந்தனையெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனை வந்து பொதுவாக மக்கள்கிட்ட இருக்குது. இங்கே யூசுஃப் அல் கர்லாவி அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. மௌலானா மௌதூதி அவர்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது அதில் உருவான மக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் நினைவுபடுத்திய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அதிகமாக நினைவுபடுத்தினது திக்ரு தான். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹோடு இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வழிகாட்டினாங்க. முக்கியமாக வெளியில் போய் எந்த ஜாகிலியத்துக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்களோ அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய மனோ இச்சைக்கு எதிராக போராடுவது. நீங்கள் உங்களுடைய மனதுக்கு எதிராக போராடுங்க. அது இந்த உலக இன்பங்கள், இந்த உலக ஆதாரங்கள், இந்த உலக ஆசைகள், அதிலேருந்து வெளிவரதுக்கு பாருங்கள். அதை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் ஈஸியாயிரும். உங்களுடைய பிரச்சனை வெளியில் மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளேயும் தான் இருக்குது அப்படின்றத மௌலானா அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மௌலானா அவர்கள் ஆரம்ப மக்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தது என்ன அப்படின்னா, அல்லாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுங்க. அல்லாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறதுனா என்ன, தன்னுடைய சொந்த தேவையெல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய சொந்த மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு அல்லாவுடைய வழியில் போகிறதா அப்படின்னா இல்லை. அதுக்கு மௌலானா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹதீஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எந்த ஹிஜ்ரத் ரொம்ப சிறந்தது, மிக சிறந்தது? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உமது இறைவன் வெறுக்கும் செயல்களை விட்டு விடுவது. உம்முடைய இறைவன் எதை வெறுக்கிறானோ நீ அதை விட்டுறது பாரு, அதுதான் ஹிஜ்ரத், மிகப்பெரிய ஹிஜ்ரத். ஸோ உன்னுடைய உள்ளத்துக்கு நீ சொல்லிக் கொடு, அல்லாஹ் இந்த விஷயத்தை வெறுக்கின்றான் என்றால் அதை நீ விட்டுரு, அதுதான் முதல் ஹிஜ்ரத். உன்னுடைய உள்ளத்திலிருந்து நீ அல்லாஹ்வை நோக்கி போகிறது. அதுக்கப்புறம் நீ என்ன செய்கிறது அப்படின்னா, உன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி போகிறது, உன்னுடைய வீட்டிலிருந்து சமூகத்தை நோக்கி போகிறது, நீ அங்கே போய் இஸ்லாத்திற்காக உழைப்பது, இதுதான் உண்மையான ஹிஜ்ரத் அப்படின்றத மௌலானா அவர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி இஸ்லாத்தின்பால் அழைத்தல். இப்போ இஸ்லாத்தின்பால் அழைத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே மௌலானா அவர்கள் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு இயக்கவாதி இஸ்லாத்தின்பால் மக்களை அழைக்கணும் அப்படின்னா, அவன் எழுதக்கூடியவனா பேசக்கூடியவனா மட்டும் இருந்துடவே கூடாது. அவனுடைய செயல் சொல் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கணும் அப்படின்னா, அவனை பார்க்குறவங்க இந்த கூட்டத்தினர் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நடைபெறக்கூடியவங்க அப்படின்னு மற்றவங்கள்ட்ட இருந்து செக்ரிகேட் பண்ணி பார்க்குற மாதிரி பிரித்தறியக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கணும். இப்போ உங்களுடைய சொல் செயல் உங்களுடைய கேரக்டர் எல்லாமே எப்படி மாறிடணும் அப்படின்னா, இவங்க தான் இப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு வந்து மௌலானா அவர்கள் சொன்னாங்க. இப்போ இறை தொடர்போட நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த சமுதாய பணி செய்யும் போது உங்களுடைய சொந்த பணி எப்படி செய்வீங்களோ, உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்களோ, உங்களுடைய குடும்பத்தார் விஷயத்தில் எப்படி நடந்துக்குவீங்களோ அக்கறையோட, அதே மாதிரி இந்த சமுதாய மக்களுடைய நலன்கள் குறித்தும் உங்களுடைய நேரம், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய சிந்தனை எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். அப்படின்றப்ப உங்களுடைய அதுதான் அந்த வேலையை செய்கிறதற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இறை தொடர்பு ரொம்ப முக்கியம். அதுதான் அதோட உயிரோட்டம். ஒருத்தர் அல்லாஹ்வோட தொடர்பே இல்லை, அல்லாஹ் அவர் நெருங்கவே இல்லை, ஆனால் அவர் இந்த சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாரா அப்படின்னா கொண்டு வர மாட்டார். இப்போ மௌலானா அவர்கள் அதிகமாக வலியுறுத்தியது என்ன அப்படின்னா, நீ அல்லாஹ்வோட எப்போவுமே கனெக்ட் ஆயிரு, நீ அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இரு, அல்லாஹ் எதை சொல்கின்றான் என்பதை நீ வந்து உள்ளே வாங்கு. ஃபஸ்ட்டு குரானை படி, ஹதீஸை படி, அதை புரிந்து கொள், அதை உளமாற ஏற்றுக்கொள், அதன்படி நீ நடைபோடுவதற்கு ரெடியாக இருக்கும் போது தான் இந்த சமூகத்தில் உன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு மௌலானா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு குரான்லேருந்து அவங்க சொன்னாங்க, குல் இன்ன சலாத்தி வனுசுக்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரபில் ஆலமீன். கூறுவீராக, குல் இன்ன சலாத் என்னுடைய தொழுகை, வனுசுக் என்னுடைய தியாகம், குல் இன்ன சலாத்தி வனுசுக்கி வ மஹியாய வ மமாத்தி என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அகிலங்களின் அதிபதியாகி அல்லாஹ்வுக்கே உரியது. அப்படி இருக்கணும் நீ. அப்படி உன்னுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய செயல்பாடு சமூக நலனுக்காக இருக்கும், நீ சமூகத்தில் ஜாகிலியத்துக்கு எதிராக செயல்படலாம் அப்படின்னு மௌலானா அவர்கள் சுட்டி காட்டினாங்க. குரான் அது. ஹதீஸ்லேருந்து மௌலானா அவர்கள் சொன்னாங்க, இறை தொடர்பு அப்படின்றது என்ன தெரியுமா, உன்னுடைய கைகளில் இருக்கிறத விட அல்லாஹ்வுடைய கைகளில் இருக்கிறத நீ அதீதமாக நம்புவது.
நான் இவ்வளோ இதை முடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிருவேன், கிடையாது. இவ்வளோ இதை செஞ்சதுக்கப்புறமும் அல்லாஹுடைய உதவிக்காக நிற்பது, அல்லாஹுடைய உதவிக்காக கையேந்துவது, அதுதான் நீ இறை தொடர்போடு இருக்கிறதற்கான ஹதீஸ்லேருந்து நான் தரக்கூடிய ஹதீஸ் அப்படின்ட்டு மௌலானா அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை இங்கே மௌலானா அவர்கள் முன்னிறுத்துறாங்க. மௌலானா அவர்கள் அதிகமாக இறை தொடர்பு இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் தன்னுடைய இயக்க தோழர்களுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்குறது. இப்போ ஒருத்தர் மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது தான் இந்த உலகம் அவருக்கு அற்பமானதாக தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு என்ன இருக்காது அப்படின்னா, அவரை உள்ளே இருந்து ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்காது. அவர் எப்போவுமே என்ன ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன், எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், இதோடைய வெற்றியா இது தோல்வியா, அவருடைய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுடைய சோதனை அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் அல்லாவிற்காக செய்கிறாரா இல்லை வேற யாருக்காக செய்கிறாரா அப்படின்றதெல்லாம் அங்கே பரிசோதிக்கப்படுவதாக நம்ம பார்க்குறோம். அப்போ இயக்க தோழர்களுக்கு மௌலானா அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை எப்போதுமே நாளை மறுமையில் என்னுடைய நிலை என்ன ஆகும், நாளை மறுமைக்கு என்னுடைய வெற்றி எப்படி இருக்கும், அது வெற்றியா தோல்வியா அந்த சிந்தனையிலே அவங்க இருக்கணும் அப்படின்றத மௌலானா அவர்கள் முன்னிறுத்தியதை ஒன்று பார்க்குறோம். மௌலானா மௌதூதி அவர்களும் வன்முறையும் அப்படின்ற தலைப்பில் ஒரே ஒரு சம்பவத்தை மௌலானா அவர்கள் யூசுஃப் அல் கர்லாவி அவர்கள் 2 சம்பவம் சொல்கிறாங்க. இப்போ மௌலானா மௌதூதி அவர்களுடைய ஜமாத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சில தோழர்கள் கஷ்டப்படுத்தப்படுறாங்க, வேதனை தரப்படுறாங்க. அந்த தோழர்கள்லாம் மௌதூதிட்ட முறையிடுறாங்க, நாங்கள் பயங்கரமாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க. இப்போ மௌலானா மௌதூதி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் தரும் வேதனையை விட நீங்கள் அதிகமாக பொறுமையோடு இருங்க அப்படின்னு தான் மௌலானா மௌதூதி அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் கூறினாங்க அப்படின்றத பார்க்குறோம். நீங்கள் திருப்பி அடிங்க இல்லை வன்முறையில் ஈடுபடுங்க, இதை எங்கேயுமே அவங்க என்ன செய்யலை அப்படின்னா ஆதரிக்கலை அப்படின்றத இங்கே யூசுஃப் அல் கர்லாவி அவர்கள் முன்னிறுத்துறாங்க. பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அரசு அதற்கு எதிராக என்ன செய்யுது அப்படின்னா துப்பாக்கி சூடு நடத்த சொல்லுது. இப்போ மௌலானா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்க்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்படுது, ஷூட் பண்ணுறாங்க. மௌலானா அவர்களுடைய மேலே அந்த புல்லட் படலை, ஒரு இயக்கத்தோளுடைய மேலே பட்டு அவர் இறந்துடுறாரு. பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, மௌலானா அவர்கள் உட்காருங்க, ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் எந்திரிச்சிக்க வேணாம், பேச வேணாம். அப்போ மௌலானா அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? மௌலானா அவர்கள் சொல்கிறாங்க, நான் அமர்ந்தால் பின்னர் யார் தான் நீங்கள் எழுந்து நிற்பார்கள், நான் எந்திரிச்சு நின்று பேசுவேன், இஸ்லாத்திற்காக நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு மௌலானா அவர்கள் எந்திரிச்சு நின்று பேசினாங்க அப்படின்றத யூசுஃப் அல் கர்லாவி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே பதிவு செய்கிறத பார்க்குறோம். மௌலானா அவர்கள் மேலே மிக அதிகமான விமர்சனங்கள்லாம் வந்ததெல்லாம் பார்க்குறோம். மௌலானா யூசுஃப் அல் கர்லாவி அவர்கள் அதை முழுவதுமாக நிராகரிக்கிறாங்க. அதற்கு வரலாற்று சான்றுகள்லாம் தராங்க. எந்த தூய சிந்தனை உள்ள மனிதர்கள் மீது என்ன செய்யலை, விமர்சனம் வைக்கப்படலை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் மீது அதிகமாக அன்பு கொள்பவரும் என்னை அதிகமாக கோபித்துக் கொள்பவரும் 2 பேருமே அழிவு பாதையில் தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல தான் ஒவ்வொரு இமாம்களும் மேலே வர அதை எதிர்க்கக்கூடிய கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மௌலானா மௌதூதி அவர்களை யார் எதிர்த்தாரோ அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்கள் மௌலானா மௌதூதி அவர்களை முழுமையாக வாசிக்கவில்லை, அவர்களுடைய புத்தகங்களை அவர் வாசிக்கவில்லை. ஏதோ ஒரு இடத்தில் மௌலானா மௌதூதி அவர்கள் பேசியதை வச்சு அதற்கு தவறான பொருள் கொண்டதன் காரணமாக தான் அவர்கள் இந்த மாதிரி விமர்சிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாரு மௌலானா அவர்கள். வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் தராங்க, நீங்கள் குரானை பாருங்கள், குரானில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்துக்கு நீங்கள் டைரெக்டாக பொருள் எடுக்க முடியாது. குரானை நீங்கள் முழுவதுமாக படிக்கும் போது இந்த வசனத்திற்கு இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒரு பொருள் இருக்கும், அதை தொடர்பு படுத்தக்கூடிய விரிவான விளக்கம் இருக்கும். அதே போல் தான் மௌலானா மௌதூதி அவர்களுடைய புத்தகங்கள்லையும் ஒரு சில இடங்களில் நீங்கள் படிக்கும் போது அதை அங்கே ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க மௌலானா மௌதூதி அவர்கள், இன்னொரு புத்தகத்தில் அதை விரிவாக பேசியிருப்பாங்க. அப்போ எங்கே எப்படி அப்படின்ற விஷயத்தை உள்வாங்காமல் முழுமையாக அவருடைய புத்தகங்களை படிக்காமல் அரைகுறையாக படித்துட்டு அவர் எதிர்க்கக்கூடிய கூட்டங்கள் தான் அதிகம். இன்னும் நிறைய கூட்டங்கள் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் அதீத சிந்தனை கொண்டவராக இருக்கிறாரு. அதாவது நாம் சிந்திப்பதை தோல்வியுற செய்யக்கூடிய விஷயங்களாக இவருடைய சிந்தனை இருக்குது. பொறாமையின் காரணமாக அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மௌலானா மௌதூதி அவர்களை எதிர்க்கிறாங்க. கியாஸு, அதாவது ஒப்பாய்வு, இதெல்லாம் அவங்க செய்கிறதே கிடையாது. ஆனால் மௌலானா மௌதூதி அவர்கள் குரானையும் ஹதீஸையும் ஒப்பாய்வு செஞ்சு இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் ஆய்வு செஞ்சு அதற்கான தீர்வை தராங்க. அதன் அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார் மௌலானா மௌதூதி அவர்கள். உண்மையிலேயே மௌலானா மௌதூதி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர் தனக்காக தன்னுடைய சொந்த கருத்திற்காக எதையுமே இங்கே கொண்டு வரவே இல்லை. அவர் பேசினது எல்லாமே குரானும் ஹதீஸையும் தான்.
அதை தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்து முன்னிலைப்படுத்தினார். அந்த விஷயத்தின் மூலமாக இந்த உலகம் முழுவதுமாக இஸ்லாமிய சிந்தனை பரப்பப்பட வேண்டும், ஜாஹிலியா முழுவதுமாக ஒழித்தொழிக்கப்பட வேண்டும். அதை எதிர்க்கக்கூடிய, அதிலிருந்து மாற்று சிந்தனை, சரியான சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் உருவாக்கப்படணும் அப்படின்றது தான் மௌலானா மௌதூதி அவர்களுடைய மிகப்பெரிய கோலாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் மௌலானா மௌதூதி அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குனாங்க. அவர்களுடைய அந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் இதுதான் இஸ்லாமு, ஹுத்பாத்து, அதுக்கப்புறம் வந்து இஸ்லாம் பொருளாதார பீடியில் மனிதன், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல மௌலானா மௌதூதி அவர்கள் நிறையா விளக்கமாக எழுதியிருக்காங்க. அதுவே அவர் வந்து இந்த சமூகம் இஸ்லாம் குறித்து தெளிவான சிந்தனை பெறுவதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் போதுமானதாக இருக்குது அப்படின்னு இங்கே மௌலானா அவர்கள் முடிக்கிறாங்க புத்தகத்தை. நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப அருமையான புத்தகம். நான் ரொம்ப கம்மியாக தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய விஷயங்கள் இதில் பேசப்படுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வெளி மக்கள்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இதிலேருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அதிகமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கதை நான் பார்த்தேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.